சொன்னார்கள். தாய் தந்தையினுடைய திருவடி பிடித்தபடியால் பல்லாண்டு பல்லாண்டு காலம் சுகத்தோடு வாழ்ந்திருப்பேன். அப்படியா? ஏதோ அந்த புறத்துல ஒரு சத்தம் கேக்குது. பகவானே எங்குமில்லாதபடி அத்தி பூத்தார் போல உன்னலோகத்தை தேடி தாங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆணையிட்டிருந்தால் தங்களை தேடி நானே வந்திருப்பேன். இல்ல இல்ல, காரிய காரணமா யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தான் வரணும். அதுதானே கேட்டேன். சும்மா ஆடாத. ஆமா ஆமா, அப்படிதான் என்னை தேடி வந்த காரியம் என்ன? பார்க்காத மலர் பறிக்க நாரதன் ஒரு மலரை கொண்டு வந்தான். சரி, அத ருக்மணி தலையிலே நான் சூட்டி விட்டேன். அது சரி, நீங்க கொஞ்சம் பொம்பளைங்கன்னா அதிகம் பிரியப்படுற ஆளு. ஆமா, இவர்தான் ஏமாந்தவரு. ஆமா, எப்படி அது 60,008 ரம்பைகள் இருக்கு. அந்த அப்புறம் நான் ஏதாவது ஒரு சொல்ற மாதிரி வந்துடும். எண்ணாயிரம் கோபாலம் ஆசைப்படுவாங்க. அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி நாம அப்படி எடுத்து யாருமே இல்ல. நீங்க தான் அப்படி நினைச்சுக்கிட்டீங்க. நீங்க அப்படின்னு நீ நினைக்கிற. இங்க நடக்கிற கூத்து எனக்குள்ள தெரியும். சரி, வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்த்தா நல்லா இருக்கும். அதனால இப்ப ருக்மணி தலையில அந்த பார்க்காத மலரை நான் வச்சுட்டேன். வையே நீ வையே, நான் என்னங்கிறேன். அதானே, வாமா மலர் வேணும்னு சொல்றான். சரி, இந்த அமரத்துல பிறந்தது கற்பக விருச்சிகம், காமதேன் பசு, 32 படிக்கட்டு சிமாதனம், இது எல்லாம் உங்ககிட்ட தான் ஒப்படைத்தோம். பகிர்ந்தது போக மீதி எஞ்சிய பொருளை எல்லாம் என்னிடம் ஒப்படைச்சிட்டு போனீங்க. அதனால பாரிஜாத மலர் பொறிக்கலான்னு வந்து பாரிஜாத பறிக்கலாம். ஆமா, உங்களுடைய உத்தரவு இல்லாத நான் பறிக்க கூடாதுல்ல. நீங்களா இருக்கீங்கன்னு கொஞ்சம் மரியாதையா சொல்றேன். யாரால அந்த முன்ன பண்ண இருக்குமா? ஆமா ஆமா. இன்னைக்கு சந்தேகம். சரி சரி ஐயா, அன்று முக்காரி தேவர்களும் அமர்ந்த கிடைக்கும். அதுல அவரவருக்கு கொடுத்த பொருள் போவ நீதிய இந்திரன் வந்து ஒப்படைச்சிட்டு போனீங்க. அதனால இந்த பொருள் என்னிடம் தான் இருக்கும். அப்படி வேண்டுமே ஆனால் அன்று முக்கோடி தேவர்களும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனீங்கல்ல, எல்லாம் வாங்க வேணுங்கிறத எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு நீ வருவ, என் பொண்டாட்டிக்கு பாரிஜாத மலர் வேணும். இன்னொரு நாளைக்கு பிரம்மா வருவா, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு வேணும் கொடு. எல்லாம் ஏறிட்டு போறதுக்கு கலக்கிட்டு வேணுமா? இல்லப்பா, சிவன் வருவாரு, அவர் எனக்கு ஒரு பொருளை கொடு அப்படின்னு பாரு. அத நாளை எல்லாம் பார்த்தா இவங்க ஆளுக்கு ஒண்ணா வாங்கிட்டு போயிட்டு வருவாங்க. ஏற்கனவே நாரதவன் நான் நேர்த்து அவனும் வாங்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு இந்த ஆளு வந்திருக்குது. இந்த ஆளு வாங்கிட்டு போயிடுச்சுன்னா நான் வைக்கிறது அந்த பாரிஜாத மலர் தான் என் கொண்டையில வைப்பேன். என்ன தவிர வேற யாருமே வைக்க கூடாது. கொடுத்துட்டு என்ன அப்படிப்பட்ட அதிசயமான பாரிஜாத மலர் அமிர்தத்துல பிறந்தது.
அதை தர இயலாது. நல்லா ஆழமா யோசனை பண்ணி செய். ஏங்க பூ இல்லைங்க. நான் போய் யோசனை பண்றதுக்கு என்ன இருக்குது? நான் நல்லா யோசனையோட தான் சொல்றேன். சரி ஆகட்டும். என்னுடைய டைமும் உனக்கு தேவைப்படும். ஆனா போய்யா. சரி போயிட்டு வரலையா? நானே தேவருக்கெல்லாம் அதிபதி. எப்பேற்பட்டாலும் இந்தால்தான் என்ன தேடி வேணுமே தவிர நான் இந்த ஆளை தேடி போறதில்ல. அந்த ஆளு கிடக்குறாரு. நாமளே சிறுமுப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கு அதிபதி நீங்க. நீங்களா எல்லாத்துக்கும் வாரி வழங்குறீங்க. அப்புறம் அப்படி சொல்றாரு. இந்த ஆளு தயவாவது ஒன்னாவது போது பேசிக்கலாம் இருக்குது. எப்படி பண்ணா? அந்த சத்த ஏழு கன்னிமார்கள் நாட்டியம் ஆடக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அதனால அவர்களை வரவழைச்சு இன்றைய தினம் தேவர் சபையில ஒரு நாட்டிய அரங்கேற்றம் செய்யணும். நாட்டியத்தை காணலாம் என்று மனதிலே ஒரு ஆசை. என்றும் இல்லாம அண்ணா சிம்மாசனத்திலே அமர்ந்திருங்க. உடனடியாக நமது 7 நாட்டிய பெண்களை அழைத்து வருகிறேன். உடனே அழைச்சிட்டு வா. ஏற்பாடு செய்யு.